உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? காலையில அலாரம் அடிக்காமலே முழிப்பு வரும். மொபைல பார்த்தா 5:55 இருக்கும். ஆபீஸுக்கு லேட்டா போறோமேன்னு பதட்டத்துல பைக் எடுத்தா முன்னாடி போற கார் நம்பர் 222 நம்பர்ல கார் போகும். சரி, லஞ்ச் டைம்ல ஒரு நிமிஷம் வாட்ச் பார்த்தா மணி 1:11 அப்படின்னு இருக்கும். ஈவினிங் ஒரு டீ கடையில உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் பார்த்தா அதுல ஒரு விளம்பரத்துல 444ன்னு பெரிய எழுத்துல இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும். என்னடா இது, நம்ம போற இடமெல்லாம் இந்த நம்பர்ஸ் நம்மள துரத்துதே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. நிறைய பேர் இத வெறும் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நினைச்சு கடந்து போயிருவாங்க. ஆனா ஆன்மீக அறிவியலும் குவாண்டம் பிசிக்ஸும் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே தற்செயலா நடக்கிறதில்ல. இந்த எண்களெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ். அதாவது உங்களை சுத்தியிருக்கிற தேவதைகளோ அல்லது அந்த பிரபஞ்ச ஆற்றலோ உங்ககிட்ட பேசுறதுக்கான ஒரு ரகசிய மொழி. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த எண்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிய வைக்க ஒரு சின்ன கதை சொல்றேன். ரவி என்று ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில வேலை செஞ்சான். ஆனா அவனுக்கு அந்த வேலை பிடிக்கல. சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஆனா பயம். நஷ்டமாயிட்டா என்ன பண்றது? இப்போ வர்ற சம்பளம் கூட போயிடுமேன்னு குழப்பத்தில் இருந்தான். ஒரு நாள் நைட் 2 மணி வரைக்கும் கவலையில தூங்காம யோசிச்சிட்டு இருந்தான். விடியற்காலையில திடீர்னு முழிப்பு வந்து போனை பார்த்தா 4:44 அப்படின்னு டைம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆபீஸ் போற வழியில அவனுக்கு முன்னாடி போன 3 வண்டிகளோட நம்பர் பிளேட்லயும் 444ன்னு இருந்தது. ரவிக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த சில நாட்கள்ல அவன் எங்க போனாலும் இதே 444 அவன் கண்ணுல தென்படுது. கடைசியில அவன் ஒரு ஆன்மீக குருவை சந்திச்சு இதக் கேட்டான். அவர் சொன்னாரு, ரவி, இந்த நம்பர் ஒரு ஏஞ்சல் நம்பர், பாதுகாப்போட அடையாளம். நீ எடுக்கப் போற முடிவு சரிதான், நாங்க உன் கூட இருக்கோம். பயப்படாம முன்னாடி போன்னு பிரபஞ்சம் உனக்கு சிக்னல் கொடுக்குதுன்னு சொன்னாரு. ரவி தைரியமா வேலைய விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் ஒரு பெரிய தொழிலதிபர். இப்போ சொல்லுங்க, அந்த எண்கள் தற்செயலா வந்ததா இல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டலா? உங்க வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு ரவி இருக்கலாம். அந்த ரவி நீங்களா கூட இருக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொரு எண்ணும் என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம். 111 இது மேனிஃபெஸ்டேஷன் நம்பர். நீங்க இந்த நம்பரை அடிக்கடி பார்த்தா உங்க எண்ணங்கள் ரொம்ப வேகமா நிஜமாக போகுதுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல நீங்க எதை பத்தி நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதனால கெட்டதை நினைக்காம உங்க லட்சியத்தை மட்டும் நினைங்க. 222 இது ட்ரஸ்ட் நம்பர். உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு குழப்பம் இருக்கலாம். நாம செய்யறது சரிதானா ன்னு சந்தேகம் வரலாம். 222 பார்த்தா எல்லாம் சரியா நடக்குது, நம்பிக்கையோடு இருன்னு அர்த்தம். இது ஒரு சமநிலைய பேலன்ஸ் குறிக்குது. 333 இது ஒரு கைடன்ஸ் நம்பர். இத மாஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு பிரபஞ்சத்தோட முழு ஆதரவு இருக்குன்னு இது சொல்லுது. நீங்க தனியா இல்ல, ஒரு பெரிய சக்தி உங்களை வழிநடத்துது. 444 இது ப்ரொடெக்ஷன் நம்பர். இது ஒரு அரண் போன்றது. உங்களுக்கோ அல்லது உங்க குடும்பத்துக்கோ ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. கவலைகளை விட்டுட்டு உங்க வேலையில கவனம் செலுத்துங்க. 555 இது ஒரு சேஞ்ச் நம்பர். இது ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில ஒரு யூ-டர்ன் வரப்போகுது. ஒரு பெரிய மாற்றம் உங்க கதவை தட்டுது. அந்த மாற்றத்தை எதிர்த்து நிக்காம அதோட சேர்ந்து பயணிங்க. 666 இது ஒரு பேலன்ஸ் நம்பர். பலர் இந்த எண்ணை பார்த்து பயப்படுவதுண்டு. ஆனால் ஆன்மீக ரீதியாக இது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டுதல் எண். உங்கள் சிந்தனை தற்போது உலகப் பற்று அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களில், பணம், கவலை, பயம்
அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். மன அழுத்தத்தை குறைத்து ஆன்மீகத்திலும் மன அமைதியிலும் கவனம் செலுத்தச் சொல்கிறது. எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் என்ற பிடியை விட்டுவிட்டு பிரபஞ்சத்தை நம்பச் சொல்லும். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. 777 இந்த நம்பர் அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வீக ஆசீர்வாதம். இது மிகவும் நேர்மறையான மற்றும் ஒரு அதிர்ஷ்ட எண்ணாக கருதப்படுகிறது. நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது. ஆன்மீக விழிப்புணர்வு மற்றும் உள்ளுணர்வு அதிகரிப்பதை குறிக்கும். பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். புது விஷயங்களை கற்கவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் இது மிகச்சிறந்த நேரம். 888 இது செல்வம் மற்றும் அபண்டன்ஸ். இந்த எண் நிதிநிலை மற்றும் வெற்றியைப் பற்றி பேசுகிறது. உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய வெற்றி அல்லது பணவரவு வரப்போகிறது. கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன. கர்மாவை குறிக்கும் எண். நீங்கள் விதைத்த நன்மைகள் இப்போது அறுவடையாக திரும்ப வரும். தன்னிறைவு மற்றும் அதிகாரத்தை குறிக்கும். புதிய தொழில் முயற்சிகள் அல்லது முதலீடுகளுக்கு இது ஒரு பச்சை கொடி போன்றது. 999 இந்த நம்பர் நிறைவு மற்றும் புதிய தொடக்கம். இந்த எண் ஒரு சுழற்சியின் முடிவை குறிக்கிறது. உங்கள் வாழ்வின் ஒரு அத்தியாயம் முடிவுக்கு வருகிறது. பழைய விஷயங்களை விட்டுவிட்டு புதிய தொடக்கத்திற்கு தயாராகுங்கள். விட்டுக் கொடுத்தல் மற்றும் மன்னிப்பை குறிக்கும். கடந்த கால கசப்புகளை மறந்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி நகர வேண்டிய நேரம். மற்றவர்களுக்கு உதவும் மனிதாபிமானம் உங்களிடம் அதிகமாக இருக்கும்போது இந்த எண் அடிக்கடி தோன்றும். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கும் நியூமராலஜிக்கும் என்ன வித்தியாசம்? நியூமராலஜி அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் மாதிரி. நீங்க பிறந்தப்பவே உங்க எண்கள் தீர்மானிக்கப்பட்டுடும். அது உங்க குணத்தையும் வாழ்நாள் விதியையும் சொல்லும். ஆனா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படி கிடையாது. இது ரியல் டைம் மெசேஜ். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புது ஃபோன் வாங்கலாமான்னு யோசிக்கும்போது 111 பார்த்தா அது வாங்கன்னு சொல்ற ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜ். நியூமராலஜி உங்க வாழ்க்கையோட வரைபடம். ஏஞ்சல் நம்பர்ஸ் அந்த பாதையில் இருக்கிற மைல்கற்கள், அதாவது மைல்கற்கள். கடைசியா ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த எண்கள் உங்க கண்ணுல படும்போது நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஐயோ 666 பார்த்துட்டேன், ஏதோ தப்பு நடக்கப் போகுதோன்னு பயப்படவே கூடாது. இந்த எண்கள் வரும்போது ஒரு நிமிஷம் அமைதியா கண்ண மூடி அந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நீ கொடுக்கிற சிக்னலை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன வழி நடத்துன்னு மனசார வேண்டிட்டு உங்க வேலையத் தொடருங்க. உங்க வாழ்க்கையில இதே மாதிரி நம்பர்ஸ் உங்கள துரத்தி இருக்கா? அந்த நம்பர் என்ன? அத பார்த்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்தது? இதையெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்குத் தெரிஞ்ச விளக்கத்தை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா பிரபஞ்சம் அடுத்த வீடியோ மூலமா கூட உங்ககிட்ட பேசலாம். நன்றி.